அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனிமே முதல்வர் ஸ்டாலின், மோடி அப்படின்னு யாரு நினைச்சாலும் சீமானுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்ற ஒரு புதிய கருத்து கணிப்பு தான் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியுடைய ஆளுமை கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு நிகராக இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கு. நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா சீமானுடைய வளர்ச்சியை கண்டு சீமானுடைய 13 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய லாபமாகவே இது பார்க்கப்படுது அப்படின்னும், அவருடைய 13 ஆண்டு கால அரசியலில் திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே திமுகக்குன்னு நிறைய ஊடகங்கள் உதவியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். பிற கட்சிகளை தாழ்த்தியும் திமுக கட்சியை தூக்கி பிடிக்கிறதுக்காக இந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஊடகங்கள் கூட தற்போது சீமானுக்கு சாதகமாக நியூஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வரிசையில் புதிய தலைமுறை, நியூஸ் 7, தந்தி இது போன்ற ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு ஆதரவாக நியூஸ் போடுறது மட்டும் இல்லாமல் சீமான் பேசக்கூடிய முழு உரையுமே வெட்டியோ ஒட்டியோ போடாம முழு காணொலியும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்பதான் மக்களுக்கு என்னுடைய பேச்சே புரியுது அப்படின்னும் அதனுடைய வெளிப்பாடாக தான் நியூஸ் சேனல்கள் பார்த்தீங்கன்னா முழு வீடியோவையும் போடுறாங்க அப்படின்னு நன்றி சொல்லியிருந்தாரு. தற்போது தமிழ்நாட்டு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை தடுக்கக்கூடிய சக்தியாக எது இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கேள்விக்கு பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்பெல்லாம் மோடி, ஸ்டாலின் மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னும், ஆனா இப்போ சீமானுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த இங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் எடுக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது கல்லூரி வளாகங்களுக்கு அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வெளியாகாது. சீமானுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த மோடி மற்றும் ஸ்டாலினாலேயே முடியல அப்படின்னா 26ல் சீமான் முதல்வர் ஆயிடுவாரோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் தற்போது எழுந்திருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த அடியாக இந்த பேருந்து நிலையம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் மக்களுக்கு கொடுத்திருக்கு. ஏன்னா கோயம்பேடே ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு நிறைய மக்கள் சொல்லியிருக்கும் போது இந்த கிளாம்பாக்கம் கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டர் சென்னைக்கு அவுட்டர்ல இருக்க காரணத்தினால இதுவே ஒரு பாதி ஊருக்கு போறதுக்கு சமம் அப்படின்னும், இதுக்கு போறதுக்கு உண்டான பேருந்து கட்டணமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா வருத்தம் தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த ஏமாற்றங்களை மட்டுமே திமுக கட்சி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்க ஒரு காரணம் தான் பாத்தீங்கன்னா மக்கள் அனைவரையுமே சீமான் பக்கம் போக வைக்குது. இதனுடைய ஒரு வெளிப்பாடு 24 தேர்தலிலே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.